என்ன கயல், காம்படிஷன்ல கலந்துக்க வந்திருக்கியா? உனக்கு சமையல்னா என்னன்னு தெரியுமா? உங்க அம்மா சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு ஏணிப்படி மாதிரி வளர்ந்துதான் நிக்கிறியே தவிர உனக்கு சமையலை பத்தி எதுவுமே தெரியாதுங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுல, சொல்றேன் கேளு. நான் லண்டன்ல 3 years குக்கிங் சம்பந்தப்பட்ட படிப்பை படிச்சுட்டு வந்திருக்கேன். சோ அந்த நாலேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நான் ஜெயிக்கணுங்கிறத விட உன்னை தோக்கடிக்கிறது தான் எனக்கு முக்கியம். நீ என் கையில் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ. சின்ன பொண்ணை கடத்தி வச்சு மறக்கிற கிரிமினல் தானே நீ. நீங்க எல்லாம் பேசவே கூடாது. ஆமா, நீ எப்படி வெளியே வந்த? நீ பண்ண காரியத்துக்கு கடைசி வரைக்கும் ஜெயிலே அடைச்சு வச்சிருக்கணும். எழு, நான் உன் மேல அதிகப்படியான காதல் வச்சிருக்கேன். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அதை நீ கெடுத்துக்காத. நான் இவ்வளவு பண்றதே உனக்காக தான். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எழில், உனக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஆனா உன் மேல உள்ள காதலையும் தாண்டி உன் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். இவ்வளவு நாளும் என்னை காக்க வச்சதும் இல்லாம என்னை ஜெயில உட்கார வச்சுட்டல, கேவலம் இவளுக்காக. ஏய், கேவலம் கேவலம் பேசினா அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிடுவேன். அவ பேசிட்டு போறா. அவ பேசுறதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. அதான் சொல்லுவாங்களே, மலையை பார்த்து ஏதோ குறைக்கும்னு. அந்த மாதிரி நினைச்சிட்டு போகட்டும். ஏய், என்ன அப்போ நான் என்ன சொல்றியா? ஐயோ சேச்சா, அந்த நன்றி உள்ள ஜீவன் கூட உன்னை கம்பேர் பண்ணக்கூடாது. நீ எல்லாம் என்ன பிறவினே தெரியாது. என்னமோ சொன்னி சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. எனக்கு குக்கிங் பத்தி வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா குக்கிங் நல்லா தெரிஞ்ச எங்க அம்மா கூட இருந்து நான் எல்லாமே பார்த்திருக்கேன். நீ படிச்சு வந்தவனா, நான் கிட்ட இருந்து பார்த்து வந்தவன். அத வச்சு நான் இந்த போட்டியில ஜெயிப்பேன். கிழிப்ப எப்படி இந்த போட்டியில ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். பார்க்க தானே போறேன் நாங்க ஜெயிக்கிறது. ஹாய் தீபிகா. ஹாய். எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி. காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டியா? வந்துட்டேன். இப்பதான் உங்க பையனையும் அந்த கையிலையும் பார்த்தேன். இந்த போட்டியில அவதான் ஜெயிப்பான்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. அவளுக்கு திமிரு தனாவட்டெல்லாம் ஜாஸ்தி. ஜெயிச்சுடுவோங்கிற கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இருக்கும். அதனால நீ ரொம்பலாம் டைம் எடுத்துக்காம மொத ரவுண்ட்லயே அவ கான்ஃபிடென்ட்டை நீ உடைக்கணும். நீ தான் அதுல ஜெயிக்கணும். அங்க மேனேஜர் கோபின்னு ஒருத்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. எக்காரணத்தை கொண்டும் அந்த கையில நீ ஜெயிக்க விடக்கூடாதா? சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். உங்க பேரு? என் பேர் கதிர். இவ அனிதா. அனிதா. ஓகே. நியூலி மேரிட் கப்பல். அப்படியா? அங்க போய் உட்காருங்க. வா. மேடம், மேம், உங்க பேரு? கயல் அண்ட் எழில். ஓ, அப்படியா? நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அங்க போய் உட்காருங்க. கயல், நான் உனக்கு கேட்டா தப்பறதுக்கு மாட்டேன்ல? என்ன சொல்லு. இல்ல, உங்க பெரியம்மா கிட்ட இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருவேன், மூர்த்திக்கு ஹோட்டல் வச்சு கொடுப்பேன்னு நீ சவால்லாம் விட்டுட்டு வந்திருக்க. நடக்கிற இந்த காம்படிஷன்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. இந்த காம்படிஷனை நினைச்சாலே அப்படியே கையெல்லாம் உதறுது. கண்டிப்பா நாம ஜெயிச்சிருவோம்ல? ஏன் ஜெயிக்க முடியாது எழில்? நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்டையும் போடுவோம். அந்த கேம நாம ஒரு போட்டியா பார்க்காம நம்ம வாழ்க்கையா பார்ப்போம். நாம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம்.
இது நாள் வரைக்கும் நம்ம இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே கலந்துக்கிட்டோம். ஆமா. ஆனா இப்போ நாம இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணுங்கிற நிர்பந்தத்துல இருக்கோம். இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு நான் சவால் விட்ட மாதிரி மூர்த்திக்கு நான் ஹோட்டல் வச்சு கொடுக்க தான் போறேன். கண்டிப்பா ஜெயிக்கிறோம். மல்லி, சீக்கிரம் வாங்க. எவ்வளவு பெரிய இடம் பாருடி. ஆமாங்க. இன்னைக்கு பின்றோம். ஆ உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். ஆ மேடம், நீங்க கண்டஸ்டன்டா? ஏன் பார்த்தா தெரியலையா? நெத்தில எழுதி வேணா ஒட்டிக்கிறவா? ஏங்க ஆ? உங்க லொல்லு பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. முறைக்கிறாங்க பாருங்க. அடியே இப்ப பாரு எப்படி கரெக்ட் பண்றேன்னு. எஸ்கியூஸ் மீ மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பார்த்தா என் செத்து போன சித்தி மாதிரியே இருக்கீங்க. அவங்கள்ட்ட இப்படித்தான் நான் மொக்க காமெடியா அடிப்பேன். அவங்க கெக்கன்னு சிரிப்பாங்க. அவங்கன்னு நினைச்சுதான் உங்களை சொல்லிட்டேன். உங்க பேரு? ஐ ஆம் வேல்முருகன். என் ஒன்லி ஒன் லவ் வைஃப் பேரு வில்லி. என்னங்க? சீ, ஐயோ, வள்ளி. அங்க போய் உட்காருங்க போங்க. தேங்க்யூ. வாடி செல்லம். நீ உட்காரடி செல்லம். ஆமா, நீங்களும் எங்களை மாதிரி இந்த போட்டியில கலந்துக்கிற வந்திருக்கீங்களா? ம். நாங்களும் தான். நீங்களும் எங்களை மாதிரியே கியூட் கப்பலா அழகா இருக்கீங்க. பாரா சிரிச்சா அப்படியே என்ன மாதிரி அழகா இருக்கிறீங்க. ஜஸ்ட் ஃபன். அப்புறம் நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா நாங்க தான் ஜெயிப்போம். யாரு கையில் இவன் பேசிக்கிட்டே இருக்கான்? பேசிக்கிட்டே இருக்கிறவங்க மனசுல ஒண்ணும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. பார்த்த அடுத்த செகண்டே ஒருத்தரை கணிக்கிற திறமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. கலாய்க்கிறல்ல? ஏய், உண்மைதான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், உங்க பேரு? என் பேர் தீபிகா. இவங்க ரேஷ்மா. ஓகே, அப்படி போய் உட்காருங்க. ஓகே.